போன கவர்மெண்ட்டை யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை நண்பர்களும் பையனும் பையன் நண்பர்களும் தான். மின்வாரியத்திலும் கட்சி நிதி 87,000 கோடி ரூபாய் செலவுக்கான கணக்கை காணவில்லை என கடந்த திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மு.க. ஸ்டாலினின் மகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் நெருக்கமானவர்கள்தான் கடந்த ஆட்சியில் அனைத்தையும் வழிநடத்தியதாக சாடியுள்ளார். கடந்த 25 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் என்னென்ன நடந்துள்ளது, தாவேக ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்கிற வெள்ளை அறிக்கையை அந்த துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். மின்சார வாரியத்திற்கு சுமார் 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட 87,000 கோடி ரூபாய் கடன் எங்கே போனது என்றே தெரியவில்லை என கூறியுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது திட்டங்களை அறிவித்த செந்தில் பாலாஜி அதில் எதையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியதோடு அது முழுமையான தவறான நிர்வாகம் என்றும் சாடியுள்ளார். மின் கட்டணத்தை உயர்த்தி அதன் மூலம் ஈட்டிய வருமானத்தை அரசுக்கு தராமல் யார் யாரோ அனுபவித்துள்ளதாகவும் அவர் பேசியுள்ளார். தாவேக ஆட்சி அமையவில்லை என்றால் மின்வாரியம் தனியாரிடம் சென்றிருக்கும் என்ற நிர்மல்குமார் இந்த ஆண்டு தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு இருக்காது என்றும் அறிவித்தார். மேலும் கடந்த ஆட்சியில் மின் சாதனங்களில் ஊழல் நடந்துள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் உறுதியளித்துள்ளார். அதோடு இந்த ஆண்டிற்குள் 15,000 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் வருவாய் பற்றாக்குறையை குறைத்து நலிவடைந்த மின்துறையை காப்பாற்றியது திமுக அரசு என எதிர்வினையாற்றியுள்ள திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி வெள்ளை அறிக்கையில் முக்கிய விவரங்களை தாவேக அரசு இருட்டடிப்பு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.